தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். கந்து வட்டி வாங்கியதால் மனைவிக்கு அலைபேசியில் இரவில் பாலியல் தொந்தரவு. பொள்ளாச்சி திமுக 11வது வார்டு செயலாளர் விஜயகுமார் மற்றும் அதே பகுதியில் நகரமன்ற உறுப்பினராக இருக்கும் ஜோதிமணி விஜயகுமார், இவர்களின் மகன் யுவராஜ் என்பவர் வட்டி வரவு செய்து வருகிறார். கடன் வாங்கிய நபர் முறையாக செலுத்த முடியாத காரணத்தினால் அவரது மனைவிக்கு இரவு நேரங்களில் மது போதையில் அழைத்து ஆபாசமாக பேசியுள்ளார். கணவர் கடன் வாங்கியவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் இழிவாக பேசி கொலை மிரட்டல் விட்டுள்ளார். இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய மரியாதை வேண்டும். இவரை போன்ற ஜாதி வெறி பெண்களை ஆபாசமாக பேசுபவருக்கு தக்க தண்டனை வேண்டும். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். கடன்கள் கூப்பிடவே கிடையாது. ஆர்பிஐ ரூல்ஸ் கூட இருக்கு. 8 மணிக்கு எந்த கடன்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. என்னங்க 8 மணிக்கு எந்த கடன்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கீங்க. இன்னும் 12 மணிக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அது லேடிஸ் அதே ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்குது. 12 மணிக்கு கூப்பிடுவாங்க. போன கூப்பிட்டு எடுக்கணும். 12 மணிக்கு கூப்பிட்டு பொண்டாடிட்டு வந்து புருஷன் இப்படியே பேசுவாங்க. அதே ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கு. கடன்காரன் கூப்பிட்டு போன் எடுக்கணும்னு. போன் எடுக்கணும் இருக்குது. நான் திரும்பி கூப்பிட்டா பிஸின்னு வரும். நான் என்ன பண்றது? அதை தெரிஞ்சுக்க. அது நீ தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு பொம்பளை கிட்ட இப்படி பேசக்கூடாது. லேடிஸ் கிட்ட நீ தெரிஞ்சுக்க. நீ லேடிஸ் கிட்ட நான் ஒண்ணு பணத்தை உன்னோட பணத்தை நான் வாங்கிட்டு நான் ஒண்ணு செலவு பண்ண கிடையாது. எனக்கு அவசியமே கிடையாது. நாளைக்கு பாத்துக்கிறேன். என்ன லேடிஸ் கூட்டு பேசிட்டு நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படியே பேசுறேன். நீ புடுங்கடா போடா. தர முடியாது. போடா போடா போடா.